ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆடி மாத பலன் குரு சுக்ரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்யற காலம் தான் ஆடி மாசம். இதுல மெயினான விசேஷம் என்னன்னா, அதாவது இந்த மாசத்தை சொல்லுவாங்க தட்சிணாயன காலம் பாங்க. ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம், தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க. அப்ப தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க. இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம். முதல் விசேஷம் இதுதான். இனிமே எல்லாத்துலயும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாசம் இது தட்சிணாயன காலம், இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம். பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. நிறைய பேர் பாருங்க, பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும். அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ, சித்தார்த்தம் கொடுக்கலையோ, அனைவருமே போய் கடற்கரை ஓரத்துல முன்னோரை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம். எப்படிப்பட்ட இறந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாசத்துல போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான். ஆடி மாசம் 19ஆம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு இதுக்கு. இந்த அமாவாசையில எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா முன்னோர்கள் அருள் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள். அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. மெயினா இந்த ஆடி அமாவாசையை விடாம எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பா அவங்களுடைய புண்ணியத்தை, நீங்க பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க. இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க. 10 நாள் திருவிழா விசேஷமா இருக்கும். ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு விசேஷம் தான். இந்த திருவிழா பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டுல பாருங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க. இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமா அம்மனுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்மன் 10 நாளைக்கும் 10 விதமான அலங்காரத்துல இருப்பாங்க. இந்த அம்மன் கோயில பாருங்க, இந்த கூழூத்துறது, இந்த தெய்வ வழிபாடம் பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும். மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க. குலதெய்வ கோயிலாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூஜைனா போடுவாங்க பாருங்களேன், இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க. இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க. அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள், முன்னோர்களுடைய அருள், அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். இதான் நம்முடைய குருசுக்கரன் டிவியினுடைய வேண்டுகோள். ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. பொதுவாக மகர ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி என்பவர்கிட்ட கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசிக்காரா தான். நல்ல ஒரு திறமையான ஒரு ராசி எதுனா மகர ராசி. இது சர ராசி அப்படின்னா வேகமாக இயங்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி தான் சொல்லணும். எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அதை ஃபாஸ்டா போய் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட இருக்கும். தைரியமான ராசி. நீங்க எப்போதுமே தைரியமான ஒரு குணம் யார்கிட்ட இருக்குன்னா மகரத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க தான். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாருங்க, சொந்த கால நிக்கணும், நம்ம சொந்த தொழில் பண்ணணும், சொந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்கிட்ட. மகர லக்னமா இருந்தாலும் சரி, மகர ராசியா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார்?
இதை பார்த்தா ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்கள் தான் கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தில் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க, கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்போ என்ன ரீசெண்டாக உங்களுக்கு திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்போ என்ன ரீசெண்டாக திசா புத்தி நடக்குது, திசையை விட்டுருங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கார் பாருங்க. ஏன்னா லக்ன புள்ளியை வச்சு 9 கிரகங்கள் நம்மளுடைய உடம்புல இயங்கும். லக்னம் தான் உயிர், அதான் நம்முடைய பிறந்த நேரம். அதை வச்சு 9 கிரகங்கள் இறங்கும். அதுல எந்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள் வரும்போது யோகமான பலனை பார்க்கலாம். எந்த கிரகங்கள் பலவீனமான காலம் வரும்போது அந்த பலவீனமான திசா காலத்தை அந்த பலவீனமானதை கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும். எல்லாத்துக்குமே சரி, இறைவன் ஒரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினை காலத்துல அதை தாண்டி தான் வரணும். அதுக்குதான் பரிகாரங்கள். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் ஒவ்வொரு நவகிரகத்துக்குமே ஒவ்வொரு ஸ்தலத்தை கொடுத்தாங்க, ஒவ்வொரு வழிபாடு கொடுத்தாங்க. இது எல்லாமே பண்ணும்போது பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல நம்ம வழிபாடு முறையில கண்டிப்பாக இருக்குது. இப்ப இந்த மகர ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறோம், இதை பத்தி பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். இப்ப கிரகமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். உங்களுடைய ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல சனி பகவான் வக்ரமாய் சஞ்சாரம் செய்யறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார். அதாவது மீன ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. அதாவது ரிஷப ராசியில அடுத்து பார்த்தோன்னா 7ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், 8ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 9ஆம் பாவத்துல கேது பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சுக்கிர பகவான் மட்டும் 8ஆம் பாவத்துக்கு வர்றார். சூரிய பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆடி மாசம் ஃபுல்லாவே. என்னை பொறுத்தவரை மகரத்துக்கு இந்த காலங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு வெற்றியான ஒரு மாதம்னா அந்த ஆடி மாசத்தை நம்ம சொல்லலாம். கண்டிப்பா இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். மகரத்தை பொறுத்தவரையும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஏன்னா சூரியனுடைய பார்வை உங்க ராசியில பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா நவகிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரகம் எதுனா சூரிய பகவான். அவருடைய பார்வை உங்க மேல படுறதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு வக்ரம் ஆகிறார். ஏன்னா உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய 7.5 சனியில பாத சனி நடக்குது. பொதுவா அந்த 7.5 சனி காலத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறது இது கொஞ்சம் நல்லதுதான். என்னை பொறுத்தவரை 7.5 சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். சனி பகவான் உங்களுடைய லக்னத்தை பொறுத்து தான். நல்லவராக இருந்தா நல்ல விதமான பலனை பார்க்கலாம், கெட்டா இருந்தா கெட்ட விதமான பலனை பார்க்கலாம். அது உங்க இருக்கிற இடத்தை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும். என்னைய பொறுத்தவரை 7.5 சனி காலத்துல இந்த பாத சனியானது மகர ராசியை பொறுத்தவரை பாதகத்தை கொஞ்சமா தான் செய்யும். பெருசா நம்ம பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னவரை நல்ல பலனை தான் பார்ப்பாங்க மகர ராசியை பொறுத்தவரை. கெட்ட பலனுக்கு வார்த்தைகள் கிடையாது. இந்த எதிர்காலம் எல்லாமே என்னை பொறுத்தவரையும் பாருங்க மகரத்துக்கு நல்ல ஒரு டைமிங் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு பாத சனியில ஒரு சில பேருக்கு சனி பகவான் சரியா இல்லை அப்படின்னா என்னென்ன ஒரு தடையில கொடுப்பாருன்னா வேலை, உத்தியோகம், வருமானம் இதுல ஏதாச்சும் ஒரு தடையில கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்துட்டாவே குடும்பத்துல உட்காந்துட்டாரு சனி, அடுத்து வருமானத்துல உட்காந்துட்டாரு சனி. இதுலதான் இங்க தடைய பண்ணுவார். நண்பர்கள், பழக்க வழக்கம், வேலை, உத்தியோகத்துல, தொழில்ல இது மாதிரி ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியா இல்லாவிட்டால் நான் சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பை கண்டிப்பா சந்திப்பாங்க. கூட்டு தொழில், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளுறது, இது மாதிரி ஒரு நிகழ்வுலாம் கொண்டாந்து காட்டுவார் சனி பகவான். சரியில்லாத நபர்களுக்கு உங்க லக்ன புள்ளியை வச்சு சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கெல்லாம் அந்த பாத சனி நான் சொன்ன மாதிரி ஒரு பாதகத்தை கொடுக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. இதே ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும் மகரத்தை பொறுத்தவரை. இப்ப பாருங்க, பொதுவாக என்னை பொறுத்தவரையும் மகர ராசிக்கு இந்த நேர காலங்கள் நல்லா இருக்கு. ஏன்னா குருமங்கல யோகம்னு ஒரு யோகம் வருது, அதனால சொல்றேன். இங்க எந்த ஒரு தடையும் நான் சொல்றாப்புல இல்லை. இந்த குருமங்கல யோகம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா வேலை செய்யும். எது வந்தாலும் சரி நல்ல ஒரு எதிர்காலத்தை தான் கொண்டு போகும். இந்த குருமங்கல யோகம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாசம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல பாருங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகம் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை மகர ராசியில தான் செவ்வாய் பகவான் உச்சமாகுவார். அவரே 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மிகப்பெரிய யோகம் இருக்கும். என்னை பொறுத்தவரை படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஓகே ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க
அவங்க எல்லாத்துக்குமே என்னை பொறுத்தவரை இந்த ஆடி மாதங்கிறது மிக விசேஷமாக இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா கொடுக்கும். இதுல பாதிக்கிறாப்புல நான் எதுவுமே சொல்றாப்புல இல்லை. ஏன்னா அவரு சூரியனுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு. சுக்கிர பகவானும் பார்ப்பார், 15ஆம் தேதி மட்டும் அவரும் பார்ப்பாரு. செவ்வாயும் 11ஆம் இடத்தை பார்க்குது. குருவும் உங்க ராசியை பார்க்கறாரு. அப்ப எல்லாமே படிப்பு கல்வியில மகர ராசிக்காரங்க சூப்பரா இருக்கும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி, ஒரு எதிர்பாராத ஒரு உதவிகள் கிடைச்சு அதுல வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்ப மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி அதுல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க. அடுத்து அரசாங்க சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சரி இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே பாருங்க, எழுதி பாருங்க, உங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும். உங்க லக்னத்துல சூரிய பகவான் தொடர்புல இருந்துட்டால் அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. மகர ராசியை பொறுத்தவரை கிடைக்கக்கூடிய நேரம் வரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அரசாங்கம் மேல உதவி இல்ல அரசாங்க வேலை, இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அரசியல்வாதிக்கு நான் பொதுவா சொல்றேன், நல்ல ஒரு டைமிங் இருக்குது. இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கங்க. எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்து பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி, வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நல்லா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் ஆல்ரெடி மாறி இருக்கணும், இல்ல மாறக்கூடிய நேரம் வருது. பார்த்துக்குங்க இந்த ஆடி மாசத்துல. ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரே நீங்க வேலை மாறிதான் ஆகணும். இல்ல வேலை உத்தியோகத்தை ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாப்புல வந்துடும். அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், இல்ல வெளியூர்ல வேலை பார்க்குறேன், வேற கண்ட்ரிக்கு என்ன மாற போறேனுங்கிறோன்னா கண்டிப்பா மாற்றக்கூடிய நேரம் வருது. அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. திருமண பேச்சு இப்ப பேசுவாங்க, ஆனா ஆவணி மாசத்துல திருமணம் பண்ணுவாங்க. ஆடி மாசம் முடிவாயிரும் நிறைய பேருக்கு. இது அனுகூலத்தை இருக்கும். ஏன்னா வீடு கட்டுறவங்க, நான் இடம் வாங்குறவங்க, இது மாதிரி பூமி சார்ந்த விஷயம் போகக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் இப்போ சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா சொந்தமா மனப்படக்கூடிய நேரங்கள், வீடு கட்டுறது, விரைய செலவு பண்றது, கட்டின வீட்டை மறுபடியும் ரிலோவேஷன் பண்ணி கட்டக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு வரும். என்னை பொறுத்தவரையும் வீடு கட்டி பூர்த்தி பண்ணிடுவீங்க இந்த காலகட்டம். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி வண்டி வாகன செலவு இதெல்லாம் வரைய செலவு குறையும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வழக்கா இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், இது மாதிரி வழக்கு சார்ந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா சூரியன் பார்க்கறதுனால தான், வேற காரணம் எதுவுமே நான் சொல்லலை. சூரியனுடைய பார்வை உங்க ராசி மேல பொறுத்தவரை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அரசாங்கம் மூலமாக அந்த கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமா வரும். அதே மாதிரி தந்தையோட சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார். தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள், இது எல்லாமே கிடைக்கும். பெருங்கொண்ட பணம், லாபம், வருமானம், இன்கம், இது எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும். மகரத்தை பொறுத்தவரை யாரெல்லாம் லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணி அவங்களாம் நல்லா ஒரு கடுமையான யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அந்த யோகம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி, இரும்பு தொழில், நெருப்பு தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்லா ஐடிஐ ஃபீல்டு, இது எல்லாமே நல்லா ஒரு பண்ணுவீங்க. மருத்துவத்துறை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஒரு வெற்றி பாதை நோக்கி போறாங்க. இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம். அதோடைய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இது வந்தாலும் சரி தைரியமா நின்று போராடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க சூரியனுடைய பார்வை உங்களுக்கு படுது. திருமண பேச்சுகள் நிறைய பேசுவாங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்கத்தோட வரும். அரசு மூலம் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, சுப செலவு, சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க. ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்திராடத்துல பிறந்தவங்க. அடுத்த திருவண்ணாச்சல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை நீங்க தான் தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையை பார்க்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. யார் எதுக்கு பெருசா கேர் பண்ணிக்க மாட்டீங்க. உங்க லட்சியத்தை தான் அடையணுங்கிற சிந்தனை மனசுல ஓடும். உங்களுடைய லட்சியம் எல்லாமே இப்ப வெற்றியா கொடுக்குறாரு. வெளிநாடு, வெளியூர் யோகம், இது எல்லாமே சூப்பரா கிடைக்குது. வண்டி, வாகனம், பூமி, இது சார்ந்த விஷயம் கிடைக்கும். இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரும். என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்குது. அதாவது திருவண்ணாச்சல பிறந்தவங்க நண்பர்கள், பழக்க வழக்கம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், தொழில், வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சக்கூடிய நேரம் வருது. தொழில்ல நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது. அடுத்த அவிட்டத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் இப்ப நீங்க போகுது. குருமங்கல யோகத்துல இருக்க தன லாபம், வருமானம் பயங்கரமா இருக்கும். பாத்துக்குங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், குழந்தைகள் மூலம் ஒரு வெற்றிகள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்கள்,
எதிர்பாராத ஒரு யோகங்கள், திடீர் ராஜ யோகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது. நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இனிமே வெற்றியா தான் வரும் தவிர நீங்க தோல்விக்கு வேலை இல்லை. அப்ப எல்லாமே இந்த ஆடி மாசம் ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஆடி மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.